வணக்கங்க. தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பதிவை ரொம்ப வருத்தமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட கவுன்சிலிங் சென்டரில் இன்றைக்கி ஒரு அம்மா என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. ஸோ என்ன பிரச்சனைமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னபோது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. மேடம், நான் குப்பை அள்ளுறேன், நிறைய வீட்டில் போய் குப்பை அள்ளுறேன். அந்த குப்பையை கொடுக்கும்போதெல்லாம் எங்களை பக்கத்தில் கூட நிற்க விட மாட்டேங்கிறாங்க. தாகத்துக்கு தண்ணி கேட்டால் கூட ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ கீழே கிடக்கிற ஒரு வாட்டர் இல்லை என்னமோ ஒரு மாதிரி எங்களுக்கு அந்த தண்ணியை கொடுக்கும்போது அவங்க முகமே ரொம்ப எங்களை பார்க்குற விதமே தப்பாக இருக்குது. எங்கள் பக்கத்தில் வந்தால் கூட தள்ளி நின்னுங்கன்னு எங்களை சொல்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நாங்களும் மனுஷங்க தானே, ஏன் எங்களை இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஸோ அது ரொம்ப மன வருத்தத்தோடு உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தேன். எங்களுக்காக ஒரு வீடியோ நீங்கள் பேசி விட்றீங்களா மேடம்? எங்களையும் மனுஷங்கன்னு நினச்சி மதிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. மக்களே, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்குமே பிளட் ஒரே மாதிரி தாங்க ஓடுது. குப்பல்றவங்க ஒரு ரத்தமும் நமக்கு ஒரு ரத்தம் கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான். ஸோ கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களும் மனுஷங்க தாங்க. அவங்க நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுனாலையும் நம்ம தெருவை சுத்தம் பண்ணுறதுனாங்க இன்றைக்கி நீங்கள் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கீங்க. ஸோ அவங்கள முதல்ல மனுஷங்களாக மதிங்க. கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் வீட்டு குப்பைகளை அள்ள வர்றவங்களையும் மனுஷங்களாக மதிங்க. அப்போ தான் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு உயர்ந்த இடத்த பிடிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தை உங்களுடைய சுற்றி இருக்க சூழ்நிலையை சுத்தம் பண்ண வர்றவங்கள முதல்ல மதிங்க. மதித்தா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.